அடுத்ததா நம்ம இப்ப பார்க்க போற திட்டம் என்னன்னா, தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம். அதாவது இத முதலமைச்சரின் கனவு திட்டம்னு கூட சொல்லலாம். 12 ஆகஸ்ட் 2025 அன்று தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடு தேடி ரேஷன் பொருட்களை பிடிஎஸ் வழங்கவும், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களை வறுமையிலிருந்து மீட்கவும் வழிவகுக்கிறது. தாய்மானவர் திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள். நோக்கம்: சமூகத்தில் நலிவடைந்த மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து முழுமையாக மீட்பது. பயனாளிகள்: 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள். அதாவது இந்த திட்டம் என்னதுன்னு உங்களுக்கு புரியுது தானே? அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு கேட்டானா, அது 12 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 19, 2024 பட்ஜெட்லயே இதுக்கு அறிவிப்பு வெளியிட்டாச்சு. ஆனா அது 1 இயர்க்கு அப்புறமா 12 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க, அவங்களால ரேஷன் கூட போய் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து அடையும். ஸோ அதுதான் தாயுமானவர் திட்டம்னு சொல்றோம். அவங்களுக்கு தேவையான கல்வி, சுயதொழில், அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வழங்கி அவங்கள அந்த அடிப்படை ரொம்ப அடிமட்ட வறுமையிலிருந்து மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். நோக்கம்: சமூகத்தில் நலிவடைந்த மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து முழுமையாக மீட்பது. இதுல பயனாளிகள் யாரெல்லாம்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள். ரேஷன் விநியோகம்: மாதத்தின் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி அத்தியாவசிய ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். வளர்ச்சி நோக்கு: கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார சுதந்திரம் அளிப்பது. விநியோகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாசத்துல 2வது சனி, ஞாயிறு இந்த 2 நாள்ல ஒரு நாள் வீடு தேடி அவங்களுக்கு ரேஷன் பொருள்லாம் வந்துடும். வளர்ச்சி நோக்கு என்னதுன்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கொடுக்கிறது. செயல்படுத்தல்: இது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலமா செயல்படுத்தப்படுது. இது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலமா செயல்படுத்தப்படுது. இத்திட்டம் சுமார் 21.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில இது அப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 12, 2025 அன்னைக்கு பிடிஎஸ் திட்டத்தின் மூலமா 21.7 லட்சம் மேற்பட்ட முதியவர்கள், ஊனமுற்ற குடிமக்கள் வீட்டு வாசல்ல ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம் பேரு தான் என்னது? தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. தாயுமானவர் திட்டம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் 21.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டு வாசலிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் தாயுமானவர் திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் ரேஷன் பொருட்களை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை நீக்குவதும், வசதியையும் அணுகலையும் மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். முக்கிய அம்சங்கள்: திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, பிற அத்தியாவசிய பொருட்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 20.4 லட்சம் மூத்த குடிமக்கள், 1.3 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அன்று, ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் விநியோக வாகனங்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று வழங்கும். பொது விநியோக அமைப்பு: 2ஆம் உலகப் போரின் போதும் அதற்கு பின்னரும் ஏற்பட்ட உணவு தானிய பற்றாக்குறையை சமாளிக்கும் ஒரு பங்கீட்டு முறையாக பொது விநியோக முறை பிடிஎஸ் 1947 நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது. 1997 இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் குடும்பங்களுக்கு உணவு மானியங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இலக்கு பொது விநியோக முறை டிபிடிஎஸ் உருமாறியது. மத்திய அரசு இந்திய உணவு கழகம் எஃப்சிஐ மூலம் கொள்முதல் மற்றும் சேமிப்பை நிர்வகிக்கிறது. மாநில அரசுகள் விநியோகம், பயனாளிகளை அடையாளம் காணுதல் மற்றும் நியாய விலை கடைகளை இயக்குதல் ஆகியவற்றை கையாளுகின்றன. இந்தியாவில் உள்ள பொது விநியோக அமைப்பு பிடிஎஸ் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது விலைகளை நிலைப்படுத்துவதையும், குறைந்தபட்ச ஊட்டச்சத்து தரங்களை உறுதி செய்வதையும், பணவீக்கத்திலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான இந்த கூட்டு முயற்சி வறுமை ஒழிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2000 ஆண்டில் மிகவும் நலிவடைந்த குடும்பங்களிடையே உணவு பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஏழ்மையானவர்களுக்கும் அதிக மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கி ஆதரவளிக்கும் விதமாக அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது.
அதாவது 2000 ஆண்டுல ரொம்ப நலிவடைந்த குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும். ஏழ்மையானவங்களுக்கு வந்து அதிக மானிய விலையில உணவு தானியங்கள வந்து வழங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 2013ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA இந்தியாவின் மக்கள் தொகையில் 2 பங்கு வரையிலான மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையினை வழங்குவதோடு பொது விநியோக சட்ட பிடிஎஸ் செயல்பாடுகளையும் மேலும் நெறிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் பொது விநியோக அமைப்பு மற்ற மாநிலங்களில் உள்ள இலக்கு திட்டங்களைப் போலல்லாமல் தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டம் என்பது அனைத்து குடும்பங்களுக்கும் மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கும் ஒரு பொது திட்டமாகும். திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் மாதந்தோறும் 20 கிலோ அரிசியை பெறுகிறது. அதே சமயம் அந்தியோதய அன்ன யோஜனா திட்ட குடும்பங்கள் 35 கிலோ அரிசியினை பெறுகின்றன. அன்னபூர்ணா யோஜனா ஓய்வூதியம் இல்லாத முதியவர்களுக்கு ஆதரவளிக்கிறது. கோதுமை, சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் விநியோகிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் கழகம் கொள்முதல், சேமிப்பு, விநியோகத்தை நிர்வகிக்கிறது. உணவு கிடைப்பதை அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் கண்ணியமானதாகவும் மாற்றுவதற்கான தமிழக தொடர் முயற்சிகள்ல தாயுமானவர் திட்டம் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை குறிக்கிறது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று வழங்குவதன் மூலம் மாநில அரசு தனது அனைவருக்கும் பொதுவான பொது விநியோக திட்ட மாதிரியை இரக்கத்துடனும் செயல்திறனுடனும் வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது சும்மா வெப்லேருந்து தான் நான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ யூபிஎஸ்சிக்கோ ஒரு நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்க்கோ ப்ரிப்பேர் பண்ண முடியல. இப்போ தாயுமானவர் திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அப்படியே ப்ரீஃபாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த இது தொடங்கப்பட்டுச்சு. யாரால தொடங்கப்பட்டுச்சு? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் இதனால பயனாளிகள்? 21.7 லட்சம் மக்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன நோக்கம் அப்படின்னா வீட்டு வாசல்ல ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். யாரெல்லாம் பயன்பெறுவாங்கன்னா மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை பெறுறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதை நீக்கிறக்காண்டியும் அந்த வசதியையும் அணுகலையும் மேம்படுத்துறக்காண்டி தான் இந்த திட்டம். ஸோ முக்கிய அம்சம்னா அத்தியாவசிய பொருள் எல்லாமே வீடு போய் சேர்ந்துருது. ஸோ அவங்களுக்கு வந்து மாசத்துல 2வது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுக்கு ரேஷன் பொருள் வந்து சேர்ந்துரும். பொது விநியோக அமைப்பு வந்து 1947 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா 2ஆம் உலகப் போர்ல ரொம்ப உணவு தானிய பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அப்பதான் 1947 பிடிஎஸ் அப்படிங்கிற பொது விநியோக முறை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 1997 வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் குடும்பங்களுக்கு உணவு மானியங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இலக்கு பொது விநியோக முறையாக 1997 வறுமை கோட்டுக்கு கீழே பிபிஎல்னு சொல்றோம். அந்த குடும்பங்களுக்கு வந்து உணவு மானியங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இலக்கு பொது விநியோக முறை அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஸ் பொது விநியோக முறை அப்படிங்கிறது டார்கெட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் முன்னாடி சேர்த்துட்டு இலக்கு பொது விநியோக முறை அப்படின்னு மாறி இருக்கு. மத்திய அரசு இந்திய உணவு கழகம் FCI அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து கொள்முதல் மற்றும் சேமிப்பை வந்து நிர்வகிக்கிறது. மாநில அரசுகள் விநியோகம், பயனாளிகளை அடையாளம் காணுதல், நியாய விலை கடைகளை இயக்குதல் ஆகியவற்றை கையாளுது. ஸோ இந்தியாவில் இந்த பொது விநியோக அமைப்பு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில வழங்குவதன் மூலமா உணவு பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது. இது விலைகளை நிலைப்படுத்துவதையும் குறைந்தபட்ச ஊட்டச்சத்து தரங்களை உறுதி செய்வதையும் பணவீக்கத்திலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான இந்த கூட்டு முயற்சி வறுமை ஒழிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ 2000 ஆண்டில் மிகவும் நலிவடைந்த குடும்பங்களிடையே இந்த உணவு பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி ஏழ்மையானவர்களுக்கும் அதிக மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கி ஆதரவளிக்கக்கூடிய விதமாக அந்தியோதயா அன்ன யோஜனா, ஸோ இதுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனானே ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஸோ அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம் எந்த வருஷம்? 2000 வருஷத்தில் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஸ் வந்து 1947. அதுக்கப்புறமா அது பிடிஎஸ் அப்படின்னு மாறினது வந்து 1997 வந்து அந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை டார்கெட் பண்ணி 1997 டிபிடிஎஸ் டார்கெட்டட் பிடிஎஸ்ன்னு சொல்லி மாறுச்சு. அதாவது இலக்கு பொது விநியோக முறையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் FCI மூலமாக தான் இந்த சேமிப்பு எல்லாமே மாநில அரசால்
நிர்வகிக்கப்படுது. 2000 ஆண்டில் அந்தியோதய அன்ன யோஜனா மானிய விலையில் உணவு பாதுகாப்பு யாருக்கு? ஏழ்மையானவங்களுக்கு, மிகவும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு. 2013ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அது இந்தியாவின் மக்கள் தொகையில் 2/3 பங்கு வரையிலான மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குவதோடு பொது விநியோக திட்ட செயல்பாடுகளையும் மேலும் நெறிப்படுத்துகிறது. ஸோ 2013ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA இந்தியாவின் மக்கள் தொகையில் 2/3 பங்கு வரையிலான மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவதற்கான உரிமையை வழங்குது. 2013 NFSA அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் பொது விநியோக திட்ட செயல்பாடுகளை இன்னும் நெறிப்படுத்துது. 2/3 பங்கு மக்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் இந்த பொது விநியோக அமைப்பு முறையை பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் உள்ள இலக்கு திட்டங்களைப் போல் அல்லாமல் தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டம் என்பது அனைத்து குடும்பங்களுக்கும் மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கும் ஒரு பொது திட்டமாகும். திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் மாதந்தோறும் 20 கிலோ அரிசி பெறுகிறது. அதே சமயம் அந்தியோதய அன்ன யோஜனா திட்ட குடும்பங்கள் 35 கிலோ அரிசியை பெறுது. ஏன்னா அந்த திட்டங்கள் மிகவும் நலிவடைந்த குடும்பம். ஸோ அவங்களுக்கு 35 கிலோ அரிசி கொடுக்காங்க. அன்னபூர்ணா யோஜனா ஓய்வூதியம் இல்லாத முதியவர்களுக்கு ஆதரவளிக்கிறது. ஸோ அன்னபூர்ணா யோஜனா ஓய்வூதியம் இல்லாத முதியவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. அன்னபூர்ணா யோஜனா கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இந்த அன்னபூர்ணா யோஜனா மூலமாக விநியோகிக்கப்படுது. தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல், கொள்முதல், சேமிப்பு மற்றும் விநியோகத்தை நிர்வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தாய்மானவர் இந்த உணவு கிடைக்கிறத கண்ணியமானதாக மாற்றுறதுக்கு தமிழக அரசோட தொடர் முயற்சியில் ஒன்றா இருக்குது. ஸோ மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கமிச்சில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பசி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ மாநில அரசு அனைவருக்கும் பொதுவான பொது விநியோக திட்ட மாதிரியை இரக்கத்துடனும் செயல்திறனும் செயல்படுத்தி வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜை முடிச்சிட்டாங்க. ஸோ தாய்மானவர் திட்டம்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னது அது February 19, 2024 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு சிஎம் ஸ்டாலின் தலைமையில் 12 ஆகஸ்ட் 2025 தனியாக வாழக்கூடிய முதியவர்கள், ஆதரவற்றோர், உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலே போய் ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய விதமாக மாதத்தில் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். பயனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா 21.7 லட்சம் நேரடி பயனாளிகள் இருக்காங்க. ஸோ இதோட இரு பெற்றோரும் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா 18 வயசு வரையும் கொடுக்கக்கூடியதும் இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்குது. படித்து முடித்ததும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்பட்டு இன்னும் அவங்கள மேலே கொண்டு வர்றதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செகண்ட் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். தேங்க்யூ.